யுத்தம் விட்டு சென்ற வடுக்கள் தலைமுறை கடந்தும் உடலாலும் உளத்தாலும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. அவ்வாறு பாதிப்புகளை எதிர்கொண்டு வாழும் மக்கள் குறித்து ஆராயும் ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டோம். புத்தக பைகளை சுமக்கும் இந்த சிறுவன் வெடிப்பொருட்களின் எச்சங்களையும் அதன் ஆபத்தையும் அறியாமல் உடலில் சுமந்து வடகிழக்கில் வாழும் ஆயிரக்கணக்கான சிறுவர்களில் ஒருவன். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் வசிக்கும் டினோஷனுக்கு வயது 11. யாழ் கம்பர்மலை வித்தியாலயத்தில் கல்வியை தொடர்கிறான் இந்த சிறுவன். யுகந்தன் டினோஷன் இறுதி யுத்தத்தின் போது காயத்துக்குள்ளாகி தன் உடலின் வெடிப்பொருட்களின் எச்சங்களை சுமந்தபடி வாழ்கிறான். எதிர்காலம் குறித்த எதிர்பார்ப்புகளுக்கும் கனவுகளுக்கும் இவன் உடம்பில் உள்ள குண்டு துகள்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் பெரும் தடையாக அமையலாம். எங்கும் பொங்கன மாத்திரத்தில் காயப்பட்டு மகனுக்கும் காயம், அவருக்கும் தலையில பீஸ் இருக்கு, காலில் பீஸ் இருக்கு, அவருக்கும் நெத்தியில எல்லாம் காயம் இருக்கும். இச்சிறுவனின் உடலில் உள்ள வெடிப்பொருட்களின் எச்சங்களை அகற்றும் சத்திர சிகிச்சைக்கு பொருளாதார வசதியின்றி இவனது குடும்பம் வாழ்கிறது. வைத்தியர் ஒருவருடன் இந்த சிறுவனின் நிலை குறித்து கேட்டறிந்தோம். உடனடியாக பாதிப்பு தெரியாது, பையனு தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒன்று. பிள்ளைந்த வாழ்க்கையும் பாதிப்பு ஏற்படும். இது ஒரு நியூரோசர்ஜன் செய்யறான்னு கேட்டால் நியூரோசர்ஜன் லட்சக்கணக்காக செலவாகும். அப்ப வண்டியிலிருந்து வந்தவங்களுக்கு செலவு செய்ய மேலாக அப்படி. தனது மகளுக்கு அவ்வப்போது உடலில் ஏற்படும் வருத்தங்களை காணும் போது தனது இயலாமை தன்னை வாட்டுகிறது என்கிறார் குண்டு துகள்களை சுமந்திருக்கும் இன்னொரு சிறுமியின் தந்தை. பிள்ளைகளும் காயம், மூத்தவாக்கு இன்னும் ஆபரேஷன் செய்யல, காலில் பீஸ் கிடக்கு. சின்ன ஆளுக்கு தான் செய்திருக்கணும். காலில் அதில் குத்து வேதனை அப்படின்னு சொல்லி இதண்டு கிளினிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அங்கே போய் சும்மா குளிசிய தருவினும் புறாடுத்தாரும் திருப்ப கொண்டு போகிறோம். உடலில் யுத்த கால வெடிப்பொருட்களுடன் வாழும் சிறுவர்கள் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படவில்லை என்று வடமாகாண உறுப்பினர் அனந்தி சசிதரன் குறிப்பிடுகின்றார். நடைபெற்ற கால பகுதியில் பலர் தங்களுடைய அவயவங்களை இழந்திருக்கின்றார்கள். தொடர்பான விவரங்கள் எங்களுடைய வடமாகாண சமூக சேவைகள் திணைக்களத்திடம் இருக்கின்றது. ஆனால் இந்த போரின் போது இந்த செல் பீஸுகள், செல் துகள்கள் உடலில் புகுந்து பலர் மாணவர்கள், முதியோர்கள் என்ற வகையில் பலர் இன்றும் அந்த சின்னங்களை தங்கள் உடலில் தாங்கியபடித்தான் திரிகின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் மற்றும் மக்களின் நலன் குறித்து அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்கிறது என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான ராஜித சேனாரத்னவை வினவினோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள சில சிறுவர்களின் உடலில் குண்டு துகள்கள் உள்ளன. உடலில் இருப்பதனால் எவ்வித பாதிப்புகளும் இல்லை. ஏனென்றால் குண்டு துகள்கள் துருப்பிடிக்காத உலோகங்களானவை. எனது உடலிலும் 4 குண்டு துண்டுகள் உள்ளன. எனினும் அவை மெல்லிய டிஷ்யூக்கள் அல்லது முக்கிய பாகங்களில் இருப்பின் அதனை நாம் அவதானிக்க வேண்டும். அனைத்து துகள்களையும் சத்திர சிகிச்சையின் மூலம் அகற்ற வேண்டிய தேவையில்லை. எனவே துகள்களுடன் உள்ள சிறுவர்களை பரிசோதனைப்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களின் உடல்களில் உள்ள வெடிப்பொருட்களின் எச்சங்களை அகற்றும் சத்திர சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தலாம் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பு.